கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். பிரியமானவர்களே, தண்ணீரை தேடி நாவு தாகத்தால் அலையும் சூழ்நிலையை கர்த்தர் உவமையாக கூறுகிறார். நாமும் இன்றைக்கு தேடுகிற விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் சோர்ந்து போன நேரத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் சிறுமைப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து நம்மை கைவிடாமல் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யமே அவர்களுடையது என்று சொன்ன கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யாமல் எப்படி இருப்பார்? அதனால் கர்த்தருக்கு முன்னால் தாழ்மைப்படுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுகிற காரியங்கள், வேலை தேடக்கூடிய காரியங்கள் அது கிடைக்காமல் அவற்றின் காரணமாக சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் துணை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இவர்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் அங்கீகரிங்க. அவர்கள் தேடக்கூடிய காரியங்களில் சீக்கிரமாக ஒரு முடிவு கிடைக்கட்டும். அவர்களுடைய சோர்வை எல்லாம் நீக்கி அவர்களை சந்தோஷத்தினால் உற்சாகப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.